கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, எவனொருவன் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குகிறானோ அவனுக்கு அது நீதியாக என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று. ஏழை ஒருவன் உங்களிடம் கையேந்தி நிற்கும்போது இல்லை என்று சொல்லாதே. அவன் தன் தன்மானத்தை இழந்து கையேந்தி நிற்கிறான். அவனிடம் இதை செய்யலாம், நீ கைகால் இருக்கிறதே பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லாதே என்று. எனக்கு பிரியமானவர்களே, கொடுத்தல் என்பது ஒரு அருமையான பண்பு. அன்னை தெரசா கூறுகிறார், கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ், வலிக்கிற வரை கொடுத்து கொண்டே இருங்கள் என்று. என்னிடமே இல்லையே நான் எப்படி கொடுக்கிறது என்று சொல்லாமல் என்னிடம் உள்ளதிலிருந்து கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். அன்னை தெரசா ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்று 7 படி அரிசியை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அந்த அம்மா வேக வேகமாக பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு திருப்பி வந்தோன்னா, அன்னை தெரசா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் 2 நாட்களுக்கு மேல் உணவு உண்ணாமல் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க 3 நாட்களுக்கு மேலாக உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கே இல்லை என்று நினைப்பதை விட்டு என்னிடம் இருந்ததிலிருந்து பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற மனநிலை தான் உங்களை வளர்க்கும். எவனொருவன் கொடுக்கிறானோ களஞ்சியம் குறையாமல் கொடுத்து கொண்டே இருப்பேன். சாரிபாத்து விதவை பெண்ணுடைய அந்த மாவு களமும் எண்ணெய் களமும் எலியா இறைவாக்கினருக்கு அப்பம் சுட்டு கொடுக்க கொடுக்க பஞ்சகாலம் முழுவதும் குறையாமல் இருந்து கொண்டே இருந்தது. அதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு பையன் தான் கொடுத்தான். அவனிடமிருந்து அது வந்ததனால் அங்கே 5000 பேர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புதுமை அங்கே நிகழ்த்த முடிந்தது. கொடுக்கும்போது அது இன்னும் பெரிதாகும். அந்த சக்கேயு ஆண்டவரை பார்த்து, என்னிடம் உள்ள சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவரையாவது ஏமாற்றியிருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்ற எண்ணத்திற்கு வந்தான். ஏனென்றால் ஆண்டவர் என் வாழ்விற்கு வந்து விட்டார், இப்போது எனக்கு வேறு எந்த குறையும் இல்லை, தேவையும் இல்லை, கொடுக்க தயாரானான். எனவே ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு குறைவு இல்லை என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். என்னிடமே இல்லை, என்னிடமே இல்லை, ஒன்றுமில்லை என்னும்போது ஒன்றுமில்லாமல் தான் ஆகும். எப்போது என்னிடம் இருக்கிறதிலிருந்து கொஞ்சமாவது மற்றவருக்கு பிட்டு கொடுக்கிறேன், பகிர்ந்து கொடுக்கிறேன் என்ற எண்ணம் என்னுள் வளரும்போது அது இன்னும் பெரிதாகும், வளரும், குறையாது. எனக்கு பிரியமானவர்களே, இதை ஆண்டவர் வார்த்தையாக அல்ல தன் வாழ்விலும் காட்டியிருக்கிறார். கைகளை விரித்து என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், ஏன் என் உயிரையே உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை தகனப்பலியாக கொடுத்தவர் இந்த ஆண்டவர் இயேசு. எனவே எனக்கு பணம் தர முடியல, செல்வம் தர முடியல, பொருள் தர முடியலை, இடம் தர முடியலை, அது தேவையல்ல. கஷ்டத்தில் இருப்போருக்காக நம் நேரத்தை தருவோம். ஒரு வீட்டில் இறந்து போயிருக்கிறாங்க, நான் போன காலையிலே மாலை போட்டுட்டு வந்துட்டேன், சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன், அவர்களோடு அமர்ந்து ஆறுதலாக 4 வார்த்தைகளை சொல்லலாம். நமது நேரத்தை இன்னும் அதிகமாக அவளுக்கு செலவு செய்யலாம். வாழ்க்கையிலே தோல்வியுற்று இழந்து கிடக்கிற ஒருவரை தட்டி கொடுத்து ஆறுதலாக அவரோடு பேசி நம் நேரத்தை கொடுக்கலாம். கொடுப்பது என்பது வெறும் செல்வமும் பொருளும் அல்ல, நம் நேரத்தையும் உடல் உழைப்பையும் அவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடமிருந்து அந்த பண்பை பெற்றுக்கொண்டவர்களாக செல்வோம். அன்னை மரியின் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். உலகத்துக்கே பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடம் பிறக்கப் போகிறார் என்று அன்னை மரியா வீட்டிற்குள் அமர்ந்துள்ள 6 மாதம் கருத்தாங்கி இருக்கிற அந்த எலிசபெத் அம்மாவுக்கு வயதானவர், முதிர்ந்தவர், அவருக்கு நான் சென்று என் உதவியை செய்வேன் என்று கொடுக்கின்ற உள்ளத்தோடு சென்ற அந்த தாயின் அந்த புனித தலத்தில் இருக்கிறோம். எனவே கொடுக்கிற மனநிலையை வளர்க்கிறவர்களாக, ஆண்டவரே அந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று
இந்த நேரத்தில் கேட்டவர்களாக நம் இல்லம் செல்வோம். தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரோடு பேசுவோம்.